Hello students, welcome back. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் joins in SQL, EQ join and natural join பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கிளாஸ் 12 இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பற்றி ஒரு ஓவர்வியூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஜாயின்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கான டெஃபினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அதுக்கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு சிபிஎஸ்சி போர்டில் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வச்சு கேட்டால் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பாசிபிள் கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் EQ ஜாயின் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் பார்த்துட்டு அது ரிலேட்டடான சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர்ஸை வச்சு அதோட கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். தென் நேச்சுரல் ஜாயின்ஸும் டெஃபினேஷன் சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர்ஸ் வச்சு அதோடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். ரைட். ஸோ இந்த ஜாயின்ஸில் வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின் வந்து நமக்கு கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ரைட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணுற மூலியமா மினிமம் 4 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணால் மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாயின்ஸோட டெஃபினேஷன் இது தான். 2 or more டேபிளில் காமன் காலமை வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதை தான் ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இது ஒன்லி கம்பைன் காமன் காலம்ஸ் ஃப்ரம் த டேபிள்ஸ். ஓகேவா? ஸோ மோர் தென் 1 டேபிள் இஸ் லிஸ்டட் ஃப்ரம் கிளாஸஸை வச்சு நம்ம மோர் தென் 1 டேபிளை கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது ஜாயின் தட் கம்பைன் எவ்ரி ரோஸ் இன் ஒன் டேபிள் வித் எவ்ரி ரோஸ் இன் அனதர் டேபிளை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு நேம் கிராஸ் ஜாயின்னு சொல்லுவோம், அன்ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரியா? இதுக்கு எந்த ஒரு காமன் காலமும் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ எந்த ஒரு கண்டிஷனும் இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க ரோஸ் இன்ட்டு செகண்ட் டேபிளில் இருக்க ரோஸ் தான் நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃபஸ்ட்டு டேபிளில் ஒரு 3 ரோஸ் வந்து இருக்குது அப்படின்னா செகண்ட் டேபிளில் எனக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 ரோஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ 3 into 2. ரைட். அப்போ டோட்டலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எனக்கு ஜாயின் பண்ணும்போது 6 ரோஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதைத்தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டேபிள் இன் எவ்ரி ரோஸ் இன் ஒன் டேபிள் வித் எவ்ரி ரோஸ் இன் அனதர் டேபிள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு 6. ரைட். அப்போது 6 ரோஸ் வந்து என்னோட ரிசல்ட்டில் இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது சின்டெக்ஸில் செலக்ட் ஸ்டார் கொடுத்துட்டு ஃப்ரம் ஃபஸ்ட் டேபிள் நேம் ஜாயின் செகண்ட் டேபிள் நேம் கொடுக்கணும். ரைட். எண்டில் வந்து செமிகோலன் கொடுக்குறோம். ரைட். ஸோ நேச்சுரலாகவே நம்ம டேபிள் நேம் கொடுத்துட்டு ஜாயின் அப்படின்ற ஒரு கீவேர்டை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டேபிள் நேம் மட்டும் கொடுத்தாலே போதும். செலக்ட் ஸ்டாரு ஆல் காலம்ஸுமே ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரம் கோர்சஸ்ன்ற ஃபஸ்ட் டேபிள் நேம் ஜாயின் சொல்லி ஒரு கீவேர்டு, ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி செகண்ட் காலம் நேம் கொடுத்தாச்சு. ஸோ கோர்சஸ்லேருந்து FIT CID C நேமு ஃபீஸ்ன்னு சொல்லி 4 காலம்ஸும், ரைட். ஃபேக்கல்ட்டியிலேருந்து 5 காலம்ஸும் இருக்குது. ரைட். ஸோ இது எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோர்சஸ் டேபிளில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரைட். ஸோ 2 4 6 8 ரோஸ் இருக்கா? 8 ரோஸு. ரைட். ஃபேக்கல்ட்டி டேபிள்ஸில் நமக்கு 5 ரோஸ் இருக்குது. 8 into 5 அப்போ எவ்வளோ 40 ரோஸ் வந்து இருக்கணும். இங்கே பாருங்கள், டோட்டலாக 40 ரோஸ் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு செகண்ட் டேபிளில் இருக்க நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ 8 into 4 நமக்கு ரிசல்ட் வந்து 40 ரோஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டாபிக் EQ ஜாயின். EQ ஜாயின் அப்படின்றது ஈக்குவல் கண்டிஷன் டு ஜாயின் 2 டேபிள். ஈக்குவல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம 2 டேபிளை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார்னு கொடுத்துட்டு, ரைட். இந்த ஸ்டார் இடத்துல கொஸ்டின் நீங்கள் எனக்கு என்ன டேபிள் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேபிள் நேம் அண்ட் கமா செகண்ட் டேபிள் நேம். ரைட். ஸோ வேறுன்ற கண்டிஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேபிள் நேம் டாட்டு ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க காலம் நேம் ஈக்குவல் டு செகண்ட் டேபிள் நேம் டாட்டு செகண்ட் டேபிளில் இருக்க காலம் நேம். ஸோ இங்கே 2 காலம் நேம் வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டு மென்ஷன் பண்ணுறோமா? ரைட். காலம் நேம் கூட டிஃப்ரென்ஸாக இருக்கு. காலம்குள்ளே இருக்க ரோஸ் எல்லாமே வந்து காமனான வேல்யூஸாக இருக்கணும். காமனான வேல்யூஸ்னால் மேட்ச் பண்ணுற மாதிரியான வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் இது ஜாயின் ஆகும். இதுதான் இங்கே இருக்க கண்டிஷன்ஸ். ஓகேவா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள், கோர்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு டேபிள் எடுத்து நம்ம EQ ஜாயின் பண்ண போகிறோம். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்டு டாட் CID ஈக்குவல் டு கோர்ஸ் டாட் CID. ஸோ இங்கே 2 காலம் நேமே மேட்சாக இருக்குது. காலம்குள்ளே இருக்க வேல்யூஸும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? மேட்சாக தான் இருக்கும். ஸோ 2 டேபிள் எடுத்துக்கிறோம். ரைட். கோர்சஸ்னு ஒரு டேபிள், ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிள்லையுமே காமனான காலம் என்னென்னா F_ID F_ID. காலம் நேம் மட்டும் இல்லை, காலம்குள்ளே இருக்க ரோஸில் இருக்க வேல்யூஸுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா? ரைட். இப்போ நம்ம EQ ஜாயின் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட்டு ஸ்டார் கொடுத்தாச்சு. ஃப்ரம் டேபிளோட நேமு. ரைட். ஸோ டேபிளோட நேமை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ கோர்சஸ் கமா ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபைன். ஸோ 2 டேபிள் நேம். ஸோ வேர் கண்டிஷன் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது EQ ஜாயின். ஸோ வேறு கோர்சஸ் டாட் F_IDன்றது காமனான காலம் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ ஃபேக்கல்ட்டி டாட் F_ID. ரைட். ஸோ இதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு வச்சுட்டு EQ ஜாயின் வந்து இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரைட். இதில் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பாருங்கள்.
காமனான காலம்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் இந்த கொஷினை கொரி எழுதுகிற பேட்டர்னில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கொரிஸ் வந்து எழுதணும், ரைட்டா? சப்போஸ் இதே கொஷினை அவுட்புட் ப்ரெடிக்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா ஸ்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா, இந்த ஸ்டார்ன்றப்போ ஆல்ன்றது மீனிங், ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற எல்லா காலமோட நேமும் மீன்ஸ் கோர்சஸ் டேபிளில் இருக்கிற சிஐடி, எஃப்ஐடி, சி நேமு, ஃபீஸு, ஓகேவா? டோட்டலாக 4 காலம்ஸ் வந்து இருக்கா, அதான் சிஐடி, எஃப்ஐடி, சி நேமு, ஃபீஸுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபேக்கல்ட்டி காலமில் இருக்கிற 5 காலம்ஸையும் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ 4 காலம்ஸும் 5 காலம்ஸும் காலமோட நேம் அப்படியே எழுதிக்கோங்க, ரைட்? எழுதிட்டு காமனான காலம்ஸோட வேல்யூஸை நீங்கள் அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கேயே எஃப்ஐடி வருது, இங்கேயே எஃப்ஐடி வருது, ஸோ நான் ஒரு தடவை எழுதினா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜாயின் அப்படின்றப்போ 2 உடஞ்சதை ஒட்ட வைக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க காலமும் செகண்ட் டேபிளில் இருக்க காலமும் அப்படியே ஜாயின் பண்ணி வித் அ கண்டிஷன், வேர் கண்டிஷனை அப்ளை பண்ணி ரோஸ் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் EQ ஜாயின் சொல்லி சொல்லுவோம். சப்போஸ் நம்மளோட கொஷினில் அவங்க 2 காலம் நேம் மட்டும் கேட்குறாங்க, ரைட்? சி நேமு கமா சேலரி, ரைட்? ஸோ சி நேமு சேலரி மட்டும் கேட்குறாங்க, ரைட்? ஃப்ரம் கோர்சஸ் ஃபேக்கல்ட்டி, ஓகேவா? ஸோ வேர் கண்டிஷன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், ரைட்? கோர்சஸ் டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு ஃபேக்கல்ட்டி டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி, ரைட்? ஸோ இது வந்து நம்ம நார்மலாக 2 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் அந்த ஈக்குவல் டு போட்டு கொடுக்குறது, ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நமக்கு கொஷினில் சப்போஸ் நம்மளோட கொஷினில் ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? சேலரி இஸ் கிரேட்டர் தென் 10,000 அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ சேலரி கிரேட்டர் தென் 10,000 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும், சரியா? இதை மென்ஷன் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சேலரி எந்த டேபிளில் இருக்குது? ஃபேக்கல்ட்டி டேபிள். ஸோ ஃபேக்கல்ட்டி டாட்டுன்னு தான் கொடுக்கணும், ரைட்? ஃபேக்கல்ட்டி டாட்டு சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அந்த டேபிள்குள்ளே போய் சேலரின்ற காலம்குள்ளே ஃபில்டர் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும், ரைட்? ஸோ சி நேமும் சேலரியும், சி நேம் ஃப்ரம் கோர்சஸ் டேபிள்லேருந்து, சேலரி ஃப்ரம் சேலரி டேபிள்லேருந்து நம்மளுக்கு எடுத்து 2 காலம்ஸை வந்து டிஸ்பிளே ஆகுது, ஓகேவா? ஃபைன். இதுதான் நேச்சுரலாக நம்ம EQ ஜாயின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்? இப்போது அலைஸ் வந்து கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம், ரைட்? நம்ம 2 டேபிள் தான் எடுக்கிறோம், ரைட்? ஸோ இல்லை நம்ம ஃப்ரம் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமா, இந்த கோர்சஸ் டேபிளுக்கு நான் சின்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபேக்கல்ட்டி டேபிளுக்கு எஃப்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கோர்சஸ்ன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட அலைஸ் நேம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ வேறு select C name salary கொடுத்தாச்சு, ரைட்? C name from the courses table, salary from the faculty table. ஸோ கோர்சஸ்க்கு நம்ம சின்னு சொல்லி அலைஸ் நேம் கொடுக்குறோம், ஃபேக்கல்ட்டிக்கு எஃப்னு சொல்லி அலைஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ நம்ம கோர்சஸ் டைப் பண்ணுறதுக்குலாம் C டாட்டு F டாட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு சேலரி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் நேச்சுரல் ஜாயின், ஓகேவா? ஸோ நேச்சுரல் ஜாயின் ஆட்டோமேட்டிக்லி ஜாயின் டேபிள் யூசிங் த காமன் காலம் நேம், சரியா? நம்ம நேச்சுரல் ஜாயின்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், காமன் காலமாக அதவே மேட்ச் பண்ணி நம்மளுக்கு நேச்சுரலாக ஜாயின் பண்ணி கொடுக்கும். இதோட சின்டாக்ஸ் தான், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேபிள் நேம் கொடுத்துட்டு செகண்ட் நேச்சுரல் ஜாயின் சொல்லி நம்மளே டைப் பண்ணிவிட்டு டேபிள் நேம் 2 வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளையும் கிராஸ்ன்ற டேபிளையும் நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரல் ஜாயின் பண்ணுறோம். ஸோ நேச்சுரல் ஜாயின்ற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு சேம் காலம் நேமை வச்சு ஜாயின் பண்ணிடும். நேச்சுரல் ஜாயின் அப்படின்றது நம்ம 2 டேபிள் இருக்கா, அந்த 2 டேபிளையும் நம்ம நேச்சுரல் ஜாயின் கீவேர்டை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். செலக்ட் ஸ்டார் எல்லா காலமும் எனக்கு வேணும், ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேபிளோட நேமு நேச்சுரல் ஜாயின், நேச்சுரலுக்கும் ஜாயினுக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்கணும், ரைட்? செகண்ட் டேபிளோட நேம் கொடுக்குறோம், ரைட்? இல்லை எந்த ஒரு கண்டிஷனும் நம்ம அப்ளை பண்ணலை, அதுவே கண்டிஷனாக அப்ளை பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே ஜாயின் பண்ணும்போது அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நம்மளுக்கு டோட்டலாக நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாமே சேர்த்து டிஸ்பிளே ஆகுது. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக நோட் பண்ணணும், ரைட்? EQ ஜாயின் நம்ம யூஸ் பண்ணும்போது கோர்சஸில் 4 காலம்ஸ் வந்து இருந்துச்சு, ஃபேக்கல்ட்டிஸில் வந்து 5 காலம்ஸ் வந்து இருந்துச்சு, ரைட்? அந்த FIDயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு இன்னொரு தடவை, ரைட்டா? ஆனால் இங்கே பாருங்கள், FID, CID, C நேம், ஃபீஸ்ன்னு சொல்லி டிட்டோவாக நேச்சுரல் ஜாயின் பண்ணும்போது கோர்சஸ் டேபிளில் இருந்த அந்த 4 காலம்ஸும், ரைட்? ஃபேக்கல்ட்டி டேபிளில் ஜாயின் பண்ணும்போது அகெயின் அந்த FID இல்லை நம்மளுக்கு, ரைட்? நம்மளுக்கு 4 காலம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா FIDன்னு சொல்கிற காலம் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது. இதுதான் நேச்சுரல் ஜாயினுக்கும் நம்மளுக்கு EQ ஜாயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா? சில சமயம் கொஷின் கேட்கும்போது நம்பர் ஆஃப் காலம்ஸ் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. EQ ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரும், நேச்சுரல் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வரும்னு கொஷின் வரலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் EQ ஜாயின் வெர்சஸ் நேச்சுரல் ஜாயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ் வந்து ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணுவோம் EQ ஜாயினில், இல்லை எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கண்டிஷனை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே வேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக EQ ஜாயினுக்கு யூஸ் பண்ணுவோம், நேச்சுரல் ஜாயினுக்கு இட்ஸ் நாட் ரெக்வயர்டு, ரைட்? ஸோ காலம் நேம் வந்து கேன் பி டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம், காலம்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்கும். ஸோ மஸ்ட் பி சேமாக இருந்தால் மட்டும்தான் நேச்சுரலாகவே ஜாயின் ஆகும், ரைட்? காமன் காலம் ஷோனில் இங்கே ட்வைஸாக வரும், இங்கே 1 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், ரைட்? கண்ட்ரோல் மோர் இங்கே லெஸ்ஸாக தான் கண்ட்ரோல் வந்து யூஸ் ஆகும். இது இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ். டு டிஸ்பிளே த கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆஃப் தோஸ் ஃபேக்கல்ட்டி ஹூ சேலரி இஸ் லெஸ் தென்
12,000 சரியா. அப்போ ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ணிவிட்டு salary 12,000க்கு கீழே இருக்கவங்களை மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்ம ரெண்டு மெத்தடில் வந்து எழுதலாம். ஸோ ரெண்டு டேபிள் நேமையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஃபேக்கல்ட்டி கோர்சஸ் ஓகேவா. காமனான காலம்ஸையும் பார்த்துக்கோங்க, எஃப்ஐடி காலம் நேம் மட்டும் இல்லை காலம் குள்ளக்க டேட்டாஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க, காமனாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துட்டு ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேபிள் நேம் கோர்சஸ் நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் ரைட். ஸோ நேச்சுரல் ஜாயின் செகண்டு டேபிள் நேம் வேர் கண்டிஷன் வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கனால நம்ம அந்த கண்டிஷன் கொடுக்குறோம் சரியா. சேலரி லெஸ் than 12,000 இருக்கணும். அந்த சேலரின்ற டேபிள் வந்து ஃபேக்கல்ட்டி அப்படின்ற டேபிள்குள்ளே இருக்குது. இந்த சேலரி அப்படின்ற காலம் ஃபேக்கல்ட்டி டேபிள்குள்ளே இருக்கனால ஃபேக்கல்ட்டி டாட் சேலரின்னு கொடுத்துட்டு லெஸ் than 12,000 சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு வேலை நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டார், ஏன்னா நம்ம காலம் நேம் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணாதனால ஸ்டார் கொடுத்துட்டோம். ஃப்ரம் கோர்சஸ் கமா ஃபேக்கல்ட்டி நம்ம ஈக்யூ ஜாயின் மெத்தடை யூஸ் பண்ணுறோம் ரைட். ஃபஸ்ட்டு டேபிள் நேம் டாட் எஃப்ஐடி ஃபேக்கல்ட்டி டாட் எஃப்ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ரைட். ஸோ ஃபேக்கல்ட்டி டேபிள் இருந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அண்டுன்னு சொல்லி ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ அண்டு ஸோ செகண்ட் கண்டிஷன் ஃபேக்கல்ட்டின்ற டேபிளில் சேலரின்ற காலம் லெஸ் than 12,000 இருக்கணும் சரியா. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா இந்த செகண்டு கொரியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சாய்ஸ் எழுதினாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு டிஸ்பிளே த நேம் எஃப் நேம் எல் நேம் ஆஃப் ஃபேக்கல்ட்டி டேக்கிங் சிஸ்டம் டிசைன் சரியா. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இது ரெண்டு டேபிள் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சரியா. அப்போ டிஸ்பிளே பண்ணிக்க சொல்லியிருக்க நேம் வந்து பாருங்கள் எஃப் நேமும் எல் நேமும் சரியா. இந்த ரெண்டு காலமும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா சிஸ்டம் டிசைனாக இருக்கணும் ஓகேவா. இப்போ டேபிளை போய் செக் பண்ணி பாருங்கள். எஃப் நேம் எல் நேம் அப்படின்றது ஃபேக்கல்ட்டி டேபிளில் இருக்கா. அப்போ ஃபேக்கல்ட்டி டேபிள்லேருந்து எஃப் நேம் எல் நேம் எடுத்துக்கணும் ரைட். சிஸ்டம் டிசைன் அப்படின்றது கோர்சஸ்ன்ற டேபிளில் சி நேம்ன்ற காலமில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரெண்டு டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ண தான் செய்யணும் ஓகேவா. இதுக்குரிய கொரி, ஸோ இதுக்கான கொரி செலக்ட் ரைட் எஃப் நேமு கமா எல் நேமு ரைட் ஃப்ரம் கோர்சஸ் ரைட் நேச்சுரல் ஜாயின் ஓகே ஃபேக்கல்ட்டி கொடுத்துட்டு வேர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா ரைட். அந்த கண்டிஷன் ஃபேக்கல்ட்டி டேபிளில் இருந்து சி நேம் நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈக்குவல் டு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபேக்கல்ட்டி டாட் சி நேம் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் டிசைன் ஓகேவா. இதை வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியாச்சு, கோலம் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடும் ரைட். ஸோ இந்த வேலையும் கூட எழுதலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு நம்ம ஈக்யூ ஜாயினையும் யூஸ் பண்ணி எழுதலாம் ரைட். நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்க காலம் என்னென்ன காலம், செலக்ட் எஃப் நேமு கமா எல் நேமு ஃப்ரம் கோர்சஸ் கமா ஃபேக்கல்ட்டி ரைட். ஸோ வேறு இங்கே ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம். கோர்சஸ் டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு ஃபேக்கல்ட்டி டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி ரைட் கொடுத்துட்டு அண்டுன்ற கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அகைன் நமக்கு சேம் தான் ரைட். ஸோ ஃபேக்கல்ட்டி டாட் சி நேம் இஸ் ஈக்குவல் டு சிஸ்டம் டிசைன் நம்ம கொடுத்துருக்க அதே கண்டிஷன்ஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு ரைட். அப்போ நம்ம ரெண்டு வேலையும் கூட நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த கொஸ்டின் எழுத டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே ஆர்ட் சாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரைட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குரிய கொரி எழுதணும். செலக்ட் ஸ்டாரு ஃப்ரம் கோர்சஸ் கம்மா ஃபேக்கல்ட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டாலே போதும் ரைட். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட்லேயும் கூட எழுதலாம் ரைட். ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஜாயின் மட்டும் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணால் போதும் ரைட். ஸோ இதுவுமே ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். கொஸ்டினை கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குரிய குவரி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. டேபிள் அலைஸ் காலம் அலைஸ் மாதிரி தான், டேபிளுக்கு பக்கத்தில் அலைஸ் நேம் வந்து கொடுக்க போகிறோம். பட் இங்கே மென்ஷன் பண்ணும்போது அஸ்ன்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேவா. அது எப்படி எழுதணும் அப்படின்றத செலக்ட் எல்லா காலமும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃப்ரம் கோர்சஸ்க்கு எஸ்ன்னு சொல்லி அலைஸ் நேம் கொடுத்துருக்கேன், ஃபேக்கல்ட்டி எஃப்னு சொல்லி அலைஸ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். இது டேபிள் அலைஸ் ஓகேவா. வேருக்கு அப்புறம் அந்த அலைஸ் நேம் எஃப் டாட் சேலரி ரைட். இந்த சேலரின்ற காலம் ஃபேக்கல்ட்டின்ற டேபிளில் இருக்கிறதுனால நம்ம எஃப்ன்ற அலைஸ் நேமை யூஸ் பண்ணி இந்த ஃபேக்கல்ட்டி டேபிளை ரெஃபர் பண்ணுறோம் ரைட். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணுறோம் சிஸ்டத்துக்கு ஃபேக்கல்ட்டி டேபிளில் போய் சேலரின்ற காலமில் 12,000க்கு கீழே இருக்க வேல்யூஸை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேபிள் அலைஸ்.